மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இதை பத்தி நான் ஸ்டெர்லைட் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஸ்டெர்லைட்டு மூடியதுக்கு அப்புறம் அந்த காப்பர் விலை என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஸ்டெர்லைட்டுக்கு இருக்கும்போது என்ன விலை, இன்னைக்கு சர்வதேச சந்தையில் காப்பர் என்ன விலை? காப்பர்ன்றது சாதாரண மனுஷன் பயன்படுத்துகிற பொருள் தான் சார். நீங்கள் நானும் பயன்படுத்துகிறோம். நம்ம எலக்ட்ரிக்கல் குட்ஸ்லாம் எங்கேருந்து வருது? வீட்டுக்கு வயரிங் பண்ணுறோம், அந்த வயரிங்லாம் எங்கேருந்து வருது? அது எல்லாமே காப்பர் தான். அப்போ இன்னைக்கு சர்வதேச சந்தையினுடைய மோனோபோலியாக ஏகபோகமாக இருக்கிற ஒரு நாடு சீனா. ஸ்டெர்லைட்டை மூடுனா சீனாவுக்கு லாபம் சார். ஸ்டெர்லைட்டுக்கு யாரெல்லாம் போராடினாங்க, என்னவெல்லாம் பேசினாங்க, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். வைகோ சொன்னார், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இருந்தால் கேன்சர் வந்துடும், கேன்சர் வருது அந்த நோயினால. இப்போ டேட்டா எடுத்து போடுங்க, பாருங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் கேன்சர் எவ்வளவு பரவி இருக்கு, மதுரையில் எவ்வளோ கேன்சர் இருக்கோ, விழுப்புரத்தில் எவ்வளோ இருக்கோ, சென்னையில் எவ்வளோ இருக்கோ, திருநெல்வேலியில் எவ்வளோ இருக்கோ, அப்படிதான் தூத்துக்குடியும் இருக்கு. ஸ்டெர்லைட் ஆலை இருந்ததுனால தூத்துக்குடியில் நிறைய பேர் கேன்சர் வந்துருச்சுன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? தூத்துக்குடி ஜிஹெச்ல ஏதாவது டேட்டா இருக்கா? தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அந்த சுகாதார அதிகாரி, ஹெல்த் ஆஃபீஸர் இருக்காரு, அவர்கிட்ட ஏதாவது டேட்டா இருக்கா? ஒன்றும் இல்லை. சீனாவுக்கு லாபம் சார், அவ்வளோதான். இதுல இருந்தே, இந்த ஒரு வார்த்தையிலேருந்து இதை புரிஞ்சுக்கலாம். ஸ்டெர்லைட் திறக்க வேண்டும். ஸ்டெர்லைட்டை மூணதுக்கப்புறம் அங்கே எவ்வளோ கண்டெய்னர்ஸ் போக்குவரத்து குறைஞ்சிருக்கு, தூத்துக்குடியில் எவ்வளோ வாடகை வீடுகள் காலியாயிருக்கு, தூத்துக்குடியினுடைய டிராஃபிக் வருமானம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, தூத்துக்குடி மாநகராட்சிக்கு வருமானம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, எல்லாத்தையும் எடுங்க சார். ஒரு பெரிய தொழிலை நான் மூடுறேன்னா என்ன அர்த்தம்? சரி, அதை தாண்டி அது சுற்றுச்சூழலுக்கு பாதகமாக இருக்குன்னா அதை சரி செய்வதற்கு என்ன வழின்னு யோசிக்கிறோமே தவிர, அது தொழிலை மூடுறது எப்படி? கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாசமாக போனது காரணமே தான். தொழிலாளியை காப்பாற்றுவோம்பாங்க, அது அற்புதமான கொள்கை. தொழிலாளி காப்பாற்றப்பட வேண்டியவர். ஆனால் தொழிலாளியை காப்பாற்றுறதுக்கு தொழிலை காப்பாற்றணும்ல. பிஜேபி என்ன சொல்றோம்? தொழிலை காப்பாற்றணும், தொழிலாளியை காப்பாற்றணும் சொல்றோம். கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க? தொழிலை அழிச்சிடணும், தொழிலாளியை காப்பாற்றணும். எப்படி சார் இது? தொழிலை அழிச்சிட்டு தொழிலாளியை எப்படி காப்பாற்ற முடியும்? அதே மாதிரி தான் தொழில்கள் வளரணும். குறிப்பாக தென் மாவட்டங்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வருது. எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், போடி நாயகர் நியூட்ரினோ வராத, தூத்துக்குடியா ஸ்டெர்லைட்டை மூடு, கன்னியாகுமரி மாவட்டமா துறைமுகம் வரக்கூடாது, கூடங்குளமா அணுமின் நிலையம் திறக்கக்கூடாது. தென் மாவட்டங்கள் வளரல. லட்சக்கணக்கான இளைஞர்கள் புலம்பெயர்ந்து போறாங்க, படிச்சுட்டு வேலை இல்லை. அவனுக்கெல்லாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிறதுக்கான வழியே இல்லை. எல்லாத்தையும் மூடுன்றீங்க. இந்த கன்னியாகுமரியில் துறைமுகம் வந்திருந்தா எவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டிருக்கும், யோசிச்சு பாருங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் 3 மேஜர் போர்ட் இருக்குங்க. 3 மேஜர் போர்ட், பெரிய துறைமுகங்கள்: தூத்துக்குடி, சென்னை, எண்ணூர். இந்த கன்னியாகுமரி துறைமுகம் வந்திருந்தா அது மேஜர் போர்ட். 4 மேஜர் போர்ட் வந்திருக்கும். இந்தியாவில் 4 மேஜர் போர்ட் இருக்கிற எந்த மாநிலமும் கிடையாது. குஜராத், மகாராஷ்டிரா கூட கிடையாது. வந்திருக்கும். இப்போ நாம ஒரு